ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தம்மினி சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொடி ரோஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலையும் வெள்ளை எள்ளும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். அதை வானலில் போட்டு இப்போ நம்ம வறுத்துக்கலாம். இப்போது வேர்க்கடலையே ஆட் பண்ணியாச்சு. அதை லைட்டாக சிம்மில் வச்சு வருங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வறுக்கும் போதே தெரியும் நமக்கு, அந்த ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அது குக் ஆகிடுச்சின்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது எள்ளு நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எள்ளு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். இதையுமே அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எள்ளு எப்படி நமக்கு வறுந்துடுச்சுன்னு தெரியும்னா, அது வறுக்கும் போதே நல்லா படபடப்படன்னு வெடிக்கும் இல்லைங்களா, வெடித்து ஸ்மெல் வரும். அப்போது நமக்கு எள்ளு நல்லா வறுபட்டுடுச்சுன்னு நமக்கு தெரியும். ஈவனாக கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அனல் சிம்மில் வைங்க, இல்லைன்னா கருகிடும். இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா எள்ளு பொரியிற சத்தம் நல்லா கேட்குது. இப்போது நம்ம ரெண்டுமே வறுந்துருச்சு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதை ஆற வச்சு இதில் நான் போட்டுக்கிறேன். இப்போ நாம் இதை கிரைண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னும் ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கறி மசாலா பவுட்ரு 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இது கூட நாம் இப்போ ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம பொடி பண்ணிக்கலாம். பல்ஸ் மோடில் வச்சு நம்ம இப்போ இதை பொடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு நாம் பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த டெக்ஸ்சரில் நமக்கு பொடி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு பற்ற வச்சு நான் ஒரு கடாயை வச்சுக்கிறேன். அதில் அந்த வெண்டைக்காய் பொரியிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், மீடியமாக ஊற்றிக்குங்க. ஏன்னா இது வெண்டைக்காய் பொடி ரோஸ்ட் இல்லைங்களா. அப்போ நம்ம வெண்டைக்காய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு லைட்டாக கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வேகும்போதே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே அது கொஞ்சம் குழகுழப்பு தன்மை இருக்கு இல்லைங்களா. அதனால் ரொம்ப கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணி விட வேண்டாம். நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. அது நல்லா ஒரு பதத்துக்கு பொரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ பொரிஞ்சிருச்சு. நம்ம அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம், எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வெண்டைக்காய் ஒரு முக்கால் அளவு ஃப்ரை ஆகணும். ஒரு கால்வாசி கொஞ்சம் பச்சையாகவே இருக்கட்டும். ஃபுல்லாக ஃப்ரை பண்ண தேவையில்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயுமே எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். வெண்டைக்காயெலாம் ஃபுட்டில் நல்லா சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்றாங்க. பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. அனிமியாக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ராலை டிக்ரீஸ் பண்ணுது. ஆஸ்மா கூட ரொம்ப நல்லது. நீர்ச்சத்து நம்ம உடம்புல டீஹைட்ரேஷன் ஆகுது இல்லைங்களா, அதுக்குமே ரொம்ப நல்லது. மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வெண்டைக்காய் நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கின்னெலாம் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வெண்டைக்காயை கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணி கூட குடிங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி வெண்டைக்காயை ஃபுட்டில் சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வெண்டைக்காயெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெண்டைக்காயில் விட்டமின் சி அண்ட் விட்டமின் கே அதர் நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அடிக்கடி வெண்டைக்காயை சேர்த்துக்குங்க. இப்போது வெண்டைக்காயெல்லாம் பொரித்து எடுத்து வச்சாச்சு இல்லைங்களா. திரும்ப ஒரு கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை வச்சு கடாயை காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் காஞ்சதும் நம்ம இப்போது எண்ணெய்
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும். ஏன்னா நம்ம வந்து பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து வெண்டைக்காயில கொஞ்சம் ஆயில் இருக்கும். அதனால் நம்ம வந்து தாளிக்கும்போது அதிகமாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்ற தேவையில்ல. இப்போது கடாய் காஞ்சிருச்சு. நான் வந்து இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன், அது வந்து சின்ன கரண்டி தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதில் கடலைப்பயிறு வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு 3 காஞ்ச மிளகாய் வந்து நான் கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்து இது வந்து வறுபட்டதும் இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த பொடியை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பொடியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொடியை போட்டுட்டு நம்ம கிளறி விடணும் நல்லா. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளறி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த வெண்டைக்காயை இது கூட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வெண்டைக்காய் பொடி ரோஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு முறை வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். அதில் வந்து அந்த வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, அந்த வேர்க்கடலை, எள்ளு, இது எல்லாமே வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அதில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மிகவும் சுவையான வெண்டைக்காய் பொடி ரோஸ்ட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.